போஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் போஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் தட் மீன்ஸ் ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம், இல்ல ஜாகிங் முடிச்சதுக்கப்புறமா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அப்பதான் வந்து ரெக்கவரி ஆகணும். உங்களோட பாடி மசில்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டைட்டன் ஆயிருக்கும். டைட்டன் ஆயிருக்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அத கொஞ்சம் அ திரும்பி பேக் ஸ்டேஜ்க்கு வரணும். ஸோ அதனால தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் ரன்னிங் ஓடி முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட உங்க தொடை வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரன்னிங் ஓடி முடிச்சதுக்கப்புறம் நல்ல டைட்டா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அத ஃப்ரீ பண்றதுக்கு தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இப்படி பண்ணும்போது மேல நீ வரைக்கும் பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த மசில் ஸ்ட்ரெச்சஸ் தட் மீன்ஸ் நல்லா கான்ட்ராக்ட் ஆயிருக்கும். நல்லா கான்ட்ராக்ட் ஆயிருக்கிறதுனால அது நல்லா ஃப்ரீ ஆகும். ஸோ அதுக்கு இது ஒண்ணு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா இதுதான் பண்ணணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட்ட தட் மீன்ஸ் கான்ட்ராக்ஷன வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரீ பண்ணி விடும். அதுதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு 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 15 ரெப்ஸ் பண்ணுங்க. 15 ரெப்ஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லாருக்கும். அப்பதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கவரி வந்து வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ரெக்கவரி ஆனா தான் அன்னைய டே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும். இல்லன்னா ஒரு ஒரு மாரியா ஒரு பாடி டயர்டா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்மளுக்கு வந்து எல்லா மசில்ஸுமே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டா இருக்கும். ஸோ அதனால தான் என்ன அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த எல்லாமே தொடைய வச்சு தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது பண்ணும். அடுத்து இந்த மாரி ஒரு பொசிஷன் நான் பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது அதே மாரியே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒரு 5 டூ 10 ரெப்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நல்லாருக்கும். உங்க பாடியோட ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன். அப்பா! இப்படிலாம் அப்படியே பண்ணும்போது இந்த இடம்லாம் அப்படியே ஓடி முடிச்ச உடனே அப்படியே இதெல்லாம் அப்படியே பண்ணீங்கன்னா, அப்படியே நல்லா ஃபீல் ரிலாக்ஸ்டா இருக்கும். இது ஒரு 10 ரெப்ஸ். அப்பா! ஏன் இதெல்லாம் போஸ்ட் ரெக்கவரி ஏன் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா சொல்ற மாரி தான். உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் ஃப்ரீயா இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோபமைன ஹிட் பண்ணியிருப்போம். ஹிட் பண்ணி என்ன பண்ணியிருப்போம்னா, இன்னைக்கான ஒரு பூஸ்ட் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நேச்சுரல் பூஸ்ட் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கும். இன்னிய ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம். இத இத படிக்கலாம், இத இத செய்யலாம். இல்ல வேற விஷயம் ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ, அந்த ஒரு எனர்ஜி நம்மளுக்கு வந்து மார்னிங்கே கிடைச்சிரும். அடுத்து இது முடிச்சிட்டோமா, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்ட்ரெச்சஸுமே மசில்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணியே ஆகணும். அடுத்து நல்லா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கால விரிச்சுக்கிட்டு நல்லா உட்காந்து எழுந்திரிக்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப எல்லாமே அப்படியே மசில் அப்படியே ஃப்ரீ ஆகும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒரு 10 ரெப்ஸ் அல்ல 15 ரெப்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. இதுக்கப்புறம் தான் இருக்கிறது முக்கியமான விஷயம் பேக். உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா உங்களுக்கு வந்து முதுகும் கொஞ்சம் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே அது யோகாசனம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால இதுவும் வந்து நம்ம பண்றோம். இது வந்து கேர்ஃபுல்லா பண்ணணும். எல்லாருமே எடுத்தவங்க வந்து பண்ண கேர்ஃபுல் உங்களுக்கு பேக் பெயின் ரன்னிங் ஓடுனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ அத வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு, அத உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விடுறதுக்கு இந்த யோகாசனம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதாங்க. இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா, புஜங்காசனம்னு சொல்லுவாங்க. இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு பேக் சைட்ல வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேக் பெயினுக்கு வந்து நல்லா வந்து ரிலாக்சேஷன் குடுக்கும். நல்ல மசில வந்து ஃப்ரீ பண்ணி விடும். இது வந்து பிராக்டிஸ் பண்ணி மட்டும் பண்ணுங்க. இல்லன்னா வந்து பண்ணாதீங்க. ஸோ நான் சின்ன வயசு தட் மீன்ஸ் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஆசனம் பண்றதுனால, எனக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் இத பண்றேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஏன்னா வந்து எல்லா மசில்ஸுமே ரொம்ப டைட்டன்டா இருக்கும். அதனால தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பண்ணி விடும்.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்ட்டா வந்து இந்த பெல்விக் போனுக்கு பின்னாடி கரெக்ட்டா மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைனல் கார்டு எண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நல்ல ஸ்டிச்சஸ் வந்து நல்லா ஃப்ரீ ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுங்க. இல்ல 20 செகண்ட்ஸ்க்கு மேல மேக்ஸிமம் 20 செகண்ட்ஸ் மேல ஹோல்ட் பண்ணுங்க. ரொம்ப 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 உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரிலாக்சேஷன் உங்களுக்கு வந்து நல்லா குடுக்கும். ஸோ இதுதான் என்னோட வீடியோ. போஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரொம்ப 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 ரன்னிங் முடிஞ்சு இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொரு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து பிஃபோர் ரன்னிங் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ.